ஹாய், வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ் தகுதி தேர்வில் 18வது கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம் கிட்ட வந்துடுச்சு. எல்லோரும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க? நல்லா பண்ணுங்கள். கொஷின் ரிப்பீட்டடாக போட்டு பாருங்கள், சரிங்களா? தமிழ் மட்டும் இல்லாமல் ஜிஎஸும் நல்லா போடுங்க. ஜிஎஸும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். இருந்தாலும் நம்மளுக்கு ஹை ஸ்கோர் எடுத்து கொடுக்குற இடம்னு பார்த்திங்கன்னா தமிழும் மேக்ஸும் தான். இப்போ இன்னும் எத்தனை நாட்கள் இருக்குது? அதாவது இன்னும் 36 நாட்கள் தான் இருக்குது. இந்த 36 நாளில் உங்களால் எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு டெஸ்ட்டு போட்டு பாருங்கள், சரிங்களா? அட்லீஸ்ட் 36 நாளில் 30 நாள்னாச்சும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு 5 நாள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும். ரொம்ப ப்ரெஷர் போட்டு படிக்காமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்து படிக்கணும், சரிங்களா? வாங்க இன்றைக்கி ஃபஸ்ட்டு கொஷினுக்கு போயிடலாம். அடைப்புகள் உள்ள சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. எந்த மில்னா அப்படின்றத பிரிச்செழுதனா எம் கூட்டல் தமிழ் கூட்டல்னா ஆப்ஷன் சி. அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. சுட்டல், அதாவது காட்டு விலங்குகளை சுட்டல் தடை செய்யப்பட்டுள்ளது வராது. காட்டு விலங்குகளை சுட்டல் தடை செய்யப்பட்டுள்ளது. செய்தி தவறுகளை சுட்டல் திருந்த உதவுகிறது. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும். தலையில் மல்லிகைப்பூ சுடினால் இது வராது. தீயினால் சுட்டன் தான் வரும், இங்கே சுட்டல்னு வராது. செய்தி தவறுகளை சுட்டினால் திருந்த உதவுகிறது இது வருது. காட்டு விலங்குகளை சுட்டல் தடை செய்யப்பட்டுள்ளது தான் வரும். ஆப்ஷன் ஏ தான் வரும். சுட்டல்னா காட்டு விலங்குகளை சுடுவதுன்றது வரும். ஆமாம், ஏ வராது. ஆப்ஷன் பி தான் வரும். காட்டு விலங்குகளை சுடுவது தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்றத வரும். அப்போ செய்தி தவறுகளை சுட்டுதல் திருந்த உதவுகிறது. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். 3வது கொஸ்டின், சரியான இணைப்புச் சொல் தேர்க. காகிதமில்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர். ஏன்னா அவர் எளிமையை ஏன்னா அப்படின்னா ஏனெனில். ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்தது சரியான இணைப்புச் சொல். மாணிக்கம் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர். ஏனெனில், அதாவது ஏன்னா அவர் எளிமையாத, ஏன்னா ஏனெனில். அதாவது அப்படியே கொடுத்துருக்காங்க. அங்கே காகிதம் இல்லத்துன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே பேர் மட்டும் மாணிக்கம் மாற்றி அப்படியே கொடுத்துருக்காங்க அந்த 3வது கொஸ்டினே. அப்போ 4வது கொஸ்டின் கேன்சர் ஆப்ஷன் பி. சரியான இணைப்பைச் சொல் தருக. மழை இல்லையெனில் உலகில் உயிர்கள் இல்லை. ஆப்ஷன் பி. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. பட்ட மரத்தின் வருத்தங்கள் யாவை. ஆப்ஷன் பி. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. எத்தனை பேர் சுற்றுலா சென்றனர். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. சான்றோருக்கு அழகாவது எது. ஆப்ஷன் பி. கான் என்னும் சொல்லின் எதிர்காலத்தை தேர்ந்தெடு. காண்கிறான் அப்படின்னா நிகழ்காலம் வராது. கண்டான்றது இறந்த காலம். கண்டு என்றது காண்பான். ஆப்ஷன் பி தான் சரியான எதிர்காலம். அதுக்கடுத்து கீழ்கண்டவற்றுள் எந்த சொல்லை இடம்பெற்றுள்ள பிற சொற்களுடன் இணைத்து புதிய சொல்லை உருவாக்க இயலாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை நம்ம வான்மலைன்னு எழுத முடியும், பூமலைன்னு எழுத முடியும். விண்ணுக்கு எந்த ஒரு வார்த்தையுமே செட் ஆகலை. அப்போ விண்ணு தான் பொருந்தாத சொல், சரிங்களா? அதுக்கடுத்து சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்கு. சுவை, காப்பியம், பூ, வான், பொன், குரல். இது என்னன்னா காப்பிய சுவைன்றது புதிய சொல்ல உருவாக்கலாம். ஆப்ஷன் சி. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. இதை கொடுத்துடுங்க அப்படின்ட்டு இதை கொடுத்து விடுங்கள் அப்படின்னு வராது. கொடுத்து விட்டீர்கள் அது வராது. கொடுத்து வையுங்கள். இதை கொடுத்து விடுங்கள். ஆப்ஷன் பி தான் வரும். விளக்கு இருபொருள் தருக. விளக்குன்னா என்னது? அகல் விளக்கு. இன்னொன்று தெளிவுபடுத்தின வரும். ஆப்ஷன் டி தான் வரும். உண்மை என்பதன் எதிர்ச்சொல் தருக. உண்மை என்பதன் எதிர்ச்சொல் என்னது? பொய்மை. ஆப்ஷன் சி. அதுக்கடுத்தது இருபொருள் தருக. ஆறு அப்படின்ற இருபொருள் என்ன? நதி என்ன? ஆப்ஷன் டி. குறில் நெடில் பொருள் வேறுபாடு. கொல்னா பெருன்னு வரும். கொடு பேர் இது வராது. இங்கே ஒரு பேர் இருக்குது, இங்கே ஒரு பேர் இருக்குது. ஆனால் இந்த கோல்னா பேர் வராது. அப்போ இது தப்பு. அப்போ விண்மீன் தான் வரும். அப்போ ஆப்ஷன் ஏ பெரு விண்மீன். கோடிட்ட இடங்களுக்கு பொருந்திய சொற்களை தேர்க. கொடு வராது, அடு வராது, மடு வராது. விடு, நான் வீடு செல்கிறேன். ஆப்ஷன் டி தான் வரும்.
கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று மாநகராட்சி சிறப்பு கூட்டம் ஒன்றில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கினார் மாப்போசி. சரிதான். காரணம் ஆந்திரத்தின் தலைநகராக சென்னை இருக்க வேண்டும் என்பதை எதிர்த்து மாப்போசி முழங்கிய முழக்கம் இது. ஆந்திரத்தின் தலைநகராக தப்பு. அதாவது ஆந்திராவோட தலைநகராக இருக்கணும்லாம் முழங்கியிருக்க மாட்டார். அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் சி. அதுக்கு அடுத்தது கலைச்சொல் அறிதல். லிங்கஸ்டிக்னா மொழியியல். ஆப்ஷன் பி. கான்ஸ்டன்ட்னா மெய்யொலி. ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்னா விண்வெளி தொழில்நுட்பம். லான்ச் வெஹிக்கல்னா ஏவு ஊர்தி. ஆப்ஷன் பி. அதுக்கு 10லிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. தமிழர்கள் முற்காலத்திலேயே கப்பல் கட்டும் கலையை நன்கு அறிந்திருந்தனர். கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்பட்டனர். இதனை களஞ்சை கம்மியர் வருக்கென கூய் என்னும் மணிமேகலை அடியால் அறியலாம். தண்ணீரால் பாதிப்படையாத மரங்களையே கப்பல் கட்ட பயன்படுத்தினர். நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தினர். பக்கங்களுக்கு தேக்கு, வெண்தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தினர். நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை தச்சு முழம் என்னும் நீட்டல் அளவியால் கணக்கிட்டனர். பெரிய படகுகளில் முன்பக்கத்தை யானை, குதிரை, அன்னம் முதலியவற்றின் தலையை போன்று வடிவமைப்பது உண்டு. கரிமுக அம்பி, பரிமுக அம்பி என்று இவை அழைக்கப்பட்டன. இதிலிருந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். கப்பல் கட்டும் கலைஞர்களை மணிமேகலை எவ்வாறு அழைக்கிறது? கம்மியர். ஆப்ஷன் பி. தச்சு மூலம் என்பது நீட்டல் அளவை. ஆப்ஷன் சி. முன்பக்கத்தை குதிரை போன்று வடிவமைப்பது எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா முன்பக்கத்தை தலையை போன்று வடிவமைப்பது வடிவமைப்பதுண்டு. கரிமுகமே பரிமுகம் என்று அழைக்கப்பட்டன. என்ன கொடுத்துருக்காங்க? கரிமுக அம்பி, பரிமுக அம்பின்னு கொடுத்துருக்காங்க. வடிவமைப்பது எவ்வாறு கொடுத்தோன்னா கரிமுக அம்பி, கரிமுகம் ரெண்டுமே வரும். ஆனால் இங்கே நம்மளுக்கு வந்து பி தான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி. அதுக்கு அடுத்தது நீர்மட்ட வைப்பிற்கு பயன்படுத்தப்பட்ட மரங்கள் புன்னை, நாவல். நாவல். அதுக்கடுத்து எதனால் பாதிப்படையாத மரங்களை கப்பல் கட்ட பயன்படுத்தினா நீரினால் பாதிப்படையாத மரங்களை. கீழ்கண்ட தொடரில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆனால் இந்த கொஷின் வந்து ஒரு தப்பு. ஏன்னா எல்லாமே ஓருன்னு வரணும் ஃபஸ்ட்டில். அதனால நம்ம வந்து ஃபஸ்ட்டை விட்டுறலாம். ரெண்டாவது இதை பார்க்கலாம். சரிங்களா? ஓர் அழகிய சிற்றூரில் ஓர் இனிய குளம் இறந்தது அப்படின்றத வரும். நம்மளுக்கு என்ன வரும்? ஆப்ஷன் பி தான் வரும். சரிங்களா? ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு இனிய குளம். ஏன்னா இதுக்கு ஒருன்னு வரும், இதுக்கு ஓர்னு வரும், இதுக்கு ஒருன்னு வரும். இப்போ இதுவும் தப்பு, இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. இது மட்டும்தான் கரெக்டு. அப்போ இதை வச்சு தான் நம்ம ஆப்ஷன், அதாவது இதுவும் தப்பு, இதுவும் தப்பு, இதுவும் தப்பு, இது மட்டும்தான் கரெக்டு. அப்போ இதை வச்சு தான் நம்ம ஆன்சர் போடணும். அப்போ ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு இனிய குளம் இருந்தது. ஆப்ஷன் பி தான் சரி. ஒரு பயன்பாட்டில் பிழையற்ற தொடரை கேட்டாங்க. பிழை அற்ற தொடர் தான், பிழை இல்லாத தொடர் தான் கேட்டாங்க. ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். தப்பு. ஒரு ஊரில் ஒரு இதுவும் தப்பு. ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். ஆப்ஷன் சி தான் சரி. சரிங்களா? அதுக்கடுத்தது கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? ஓர் பெரிய இடத்தில் அமர்ந்தான். இது வந்து ஓர் இடத்தில் அமர்ந்தான். இதுதான் வரும். ஆப்ஷன் பி. அதுக்கடுத்தது சொல் பொருள் பொறுத்துக. மூத்தோர்னா பெரியோர், மாற்றார்னா மற்றவர், நெறினா வழி, தூற்றும்படினா இகழும்படி. அப்போ 1 4 2 3 ஆன்சரில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி தான். ஆப்ஷன் பி தான் சரி. அதுக்கடுத்தது சொல் பொருள் பொறுத்துக. மழலைனா குழந்தை, வனப்புனா அழகு, பூரிப்புனா மகிழ்ச்சி, மீனினா உடல். 2 2
4 1 3 ஆன்சரில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். புலி என்ன பண்ணும்? புலி உருமும், யானை பிளிரும், சிங்கம் முழங்கும், ஆந்தை அலறும். 3 4 1 2 ஆப்ஷனில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை கண்டறிக. ஒருமைப்பன்மை பிழை அற்றது. பசு கன்றை ஈன்றன வராது, ஈன்றார்கள் வருது பசு. இது ஏன்னா ஒருமையில் இருக்குது, இது ஒரு பசு கன்றை ஈன்றது. ஆப்ஷன் பி தான், சி தான் சரியான ஆன்சர். எம்பளம்னா சின்னம் சரிதான். தெசிஸ்னா ஆய்வு. இது 3மே தப்பு. இன்டலெக்சுவல்னா அறிவால் வரும், சிம்பாலிக்ஸ்னா குறியீட்டு அப்படி வரும். அப்போ இது 3மே தப்பு. ஏ தான் சரியான ஆன்சர். ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது? குதிரை அவள் அருகில் வந்து நின்றது. நின்றால் வராது, நின்றன வந்தது, நின்றான் வராது, நின்றது. ஆப்ஷன் ஏ தான் சரியான தொடர். பொம்மையை உடைத்தது யார்? இது எவ்வகை வினா தொடர்னா வினா தொடர். ஆப்ஷன் பி. சொற்களின் கூட்டப்பெயர்கள் பொறுத்துக. ஆண் நிறை, ஆட்டு மந்தை, புற்கட்டு, கல் குவியல். அப்போ 3 2 4 1 ஆன்சரில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். கூட்டுப்பெயர் எறும்பு சாறை. ஆப்ஷன் பி. தென்னை தோப்பு. ஆப்ஷன் ஏ. சொற்களின் கூட்டுப்பெயர்கள் கல் கற்குவியல். ஆப்ஷன் பி. இலைக்கு வேறு பெயர் தலை. ஆப்ஷன் பி. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். வாழ்க்கையில் தோற்பவை மீண்டும் வெல்லும், இதை தத்துவமாய் தோற்பாவை கூத்து சொல்லும். ஆப்ஷன் பி. அணிகலன் புன்னகை என்ற பொருளை தரும் சொல்லுன்னா அணிகலன் புன்னகைன்னா என்னது? நகை. ஆப்ஷன் சி. அகர வரிசைப்படி சரியாக அமைந்த வரிசையை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. பாப்பா பூ வரிசையில் கொடுத்துருக்காங்க. பா வரிசையில் பா தான் ஃபஸ்ட்டு வரும், மீதி எல்லாம் இது வராது, இது வராது, இது வரும். அப்போ சி தான். பதிவிறக்கம், பாராட்டு, புதுமனை, பேருந்து, பைந்தமிழ், பொது உடைமை, போராட்டம். ஆப்ஷன் சி தான் சரியான அகர வரிசை. அதுக்கடுத்து சரியான இணையை கண்டறின்னு சொல்லுவாங்க. ஆஸ்தினா என்னது? துன்பம் வராது. அனுமதினா சரிதான். உஷார்னா விழிப்புணர்வு வரும். இம்சைனா இது வராது. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான இணை. விடைக்கேற்ற வினாமிக்க. கோதை கவிதையை படித்தாள். அப்போ கோதை எதை படித்தாள்? ஆப்ஷன் ஏ. வேர்ச்சொல்லை கொடுத்து வினையாளன் பெயர் உருவாக்கல். தா என்பதன் வேர்ச்சொல் என்னன்னா தந்தவர். ஆப்ஷன் டி. வாழ்க்கை என்பதன் வேர்ச்சொல் வாள். ஆப்ஷன் ஏ தான் வரும். தந்தான் என்பதன் வேர்ச்சொல் என்னன்னா தா. ஆப்ஷன் சி. கேட்டவன் கேட்டான் என்பதன் வேர்ச்சொல் என்னது? ஆப்ஷன் டி கேள். பார்த்தான் என்பதன் வேர்ச்சொல் என்னது? ஆப்ஷன் பி பார். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். திங்கள்னா என்னது? பகலவன் வராது, சூரியன் வராது, இது 3ஐயும் பார்த்தோம்னாலே நம்மளுக்கு இது தெரிஞ்சிடும். ஆப்ஷன் ஏ தான் வரும். திங்கள்னா என்னது? மாதம், கிழமை, சந்திரன், நிலவு தான் வரும். அதுக்கடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். எலினி, கிளி, படாம், திரைச்சலை என்னும் சொற்கள் எதனை குறிக்கும்? ஓவியம் வரையப்படும் துணியை தான் குறிக்கும். ஆப்ஷன் ஏ. ஒளி வேறுபாடு இருந்து பொருள் அறிக. வயலில் களை எடுத்தனர். அதாவது இந்த களை வருது. ஆப்ஷன் ஏ தான் ஒரு வயலில் களை எடுத்தனர். கூரை பொருள் வேறுபாடு உணர்க. இந்த கூரைனா வீட்டின் கூரை, இந்த கூரைனா புடவை. ஆப்ஷன் பி. மைங்கோலி பிழையற்ற தொடர்களை அறிக. பறவையிடம் இருப்பது அழகு சரிதான். பறவைக்கு இருப்பது அழகு, இதுவும் சரிதான். மன்னரிடம் இருப்பது வாள், இதுவும் சரிதான். சிவப்பு நிறப்பில் இருப்பது குருதிக்கு இந்த ரூதை வரும். அப்போ அதாவது இந்த ரூதா வரும். இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ இது தப்பு. அப்போ 1 சரி, 2 சரி, 3 சரி. ஆப்ஷனில் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி தான் சரி. 1 2 3 தான் சரி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. ட்ரஸ்ட்னா என்னது? அறக்கட்டளை. ஆப்ஷன் ஏ. எக்விட்ரெயின்னா குதிரை ஏற்றம். ஆப்ஷன் டி. அதுக்கடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்துக. அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ். ஆப்ஷன் பி தான் சரி. சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்தது. கூடை முடை. ஆப்ஷன் பி. பிழை நீக்கி எழுதுக. அந்த புஞ்சை ரோட்டோரத்தில் இருந்தது. என்ன புஞ்சை வராது, இந்த புஞ்சை வராது, இந்த புஞ்சை வராது. அந்த புன்சை சாலையோரத்தில் இருந்தது. ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்தது இணை எழுத்துக்கள் அடிப்படையில் பொருந்தாத சொல்லை கண்டறிக. மஞ்சள் சரிதான், வந்தான் சரிதான், தம்பி சரிதான். கல்வின்றது வராது, தப்பு. அப்போ தவறான பொருந்தாத சொல்லுன்னா ஆப்ஷன் பி. பொருந்தாத சொல்லை கண்டறிக. குறிஞ்சி, முல்லை, நெய்தல், மருதை இதெல்லாமே திணைகள். மதுரை என்றது வேறு. அப்போ ஆப்ஷன் டி தான் தப்பு.
பண்பு மஞ்சு கண்டு எஃகு பொருந்தாத சொல்லை கண்டறிக. என்னது எக்குன்றது ஆயிரத்தி அப்போ பொருந்தாத இது எஃகு தான் பொருந்தாத சொல். இடராளி என்பதன் எதிர் சொல் என்ன? இடராளினா தமிழ் என்ன? துன்பக்கடல். அதுக்கு ஆப்போசிட் என்னது? இன்பக்கடல். ஆப்ஷன் சி தான் சரி. உண்மை என்பதன் எதிர் சொல் என்னதுன்னா பொய்மை. ஆப்ஷன் ஏ. எதிர் சொல்லி எடுத்தது மிசை என்பது மிசைனா என்னது? மேலே. அதுக்கு எதிர் சொல் என்னது? கீழே. ஆப்ஷன் ஏ. சேர்த்து எழுதுக. எதிர்கூட்டல் ஒழிக்க எதிரொலிக்க. ஆப்ஷன் சி. சேர்த்தது நெடுமை கூட்டல் தேர்னா நெடுந்தேர். ஆப்ஷன் சி. தேம்பாவணி எனும் சொல்லி பிரித்தெழுகிறது தேம்பா கூட்டல் அணி. ஆப்ஷன் சி. சரியான நிறுத்தற்குள்ளே தேர்ந்தெடு. எது என்ன எங்கு எப்படி போன்றன வினாச்சொற்கள் ஆகும். இங்கே வினாக்குறி ஒன்றுக்கு மட்டும் வந்திருக்காது, தப்பு. அதுக்கடுத்து எது என இது எப்படின்னா நேர்குற்ற அதாவது மேற்கோள் குறி வரும், ஒற்றை மேற்கோள் குறி வரணும். இங்கே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, இங்கே எல்லாத்துக்கும் ஒன்றா கொடுத்துருங்க. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியானது. பொருத்தமான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடரை தேர்க. வண்டியில் ஏறுங்கள் அவர் அன்பு கட்டளையிட்டார். வண்டியில் ஏறுங்கள் ஏறுங்கள் அவர் அன்பு கட்டளையிட்டார். ஆப்ஷன் பி தான் சரியானது. நேர்குற்றா கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஊர் பெயர் மருவு எழுது. சைதாப்பேட்டைன்னு என்னது? மருவு சைதை. ஆப்ஷன் டி. தஞ்சாவூர் என்பது மருவு தஞ்சை. ஆப்ஷன் ஏ. அதுக்கு கும்பகோணம் என்பதன் மருவு குடந்தை. ஆப்ஷன் ஏ. திருச்சிராப்பள்ளி என்பதன் மருவு திருச்சி. ஆப்ஷன் பி. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. காலிங் பெல்னா என்னது? அழைப்பு மணி. ஆப்ஷன் டி. டிடெக்டிக் கம்ப்ளீஷன்னா நீதிநூல் திரட்டு. ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்தது பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஆன்டிபயாட்டிக் என்பதன் தமிழ் சொல் என்னதுன்னா நுண்ணுயிர் முறி. ஆப்ஷன் சி. இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் வினவியதற்கு அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறியது என்ன விடை? சுட்டு விடை. ஆப்ஷன் சி. அதுக்கடுத்து ஊருக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என கூறுதல் மறைவிடை, மறுத்து கூறுதல். அதனால் அது மறைவிடை. கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இடப்பக்கத்தில் உள்ளது என கூறல் சுட்டு விடை. ஆப்ஷன் சி. அலுவல் சார்ந்த கலைச்சொல் என்டர்பிரினியர் என்பதன் தமிழ் சொல்லி தேர்ந்து. என்டர்பிரினியர்னா என்னது? தொழில் முனைவோர். ஆப்ஷன் சி. அலுவல் சார்ந்த கலைச்சொல் தேர்ந்தெழுதுதல். ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னதுன்னா கடமை. ஆப்ஷன் டி. அலுவல் சார்ந்த சரியான கலைச்சொல்லை கண்டறிக. எஸ்கலேட்டர்னா மின் படிக்கட்டு. ஆப்ஷன் ஏ. கலைச்சொற்கள் என்ன? கலைச்சொற்களிற்கான பொருளை தேர்ந்தெடு. ஹோமோகிராப் அப்படின்னா ஒப்பெழுத்து. ஆப்ஷன் பி. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. உவமை கூறும் பொருள் என்னன்னா கிணறு வெட்ட பூதம் என்ன? எதிர்பாராத நிகழ்வு, அதாவது எதிர்பாராத நிகழ்வு. அப்போ ஆப்ஷன் பி. இங்கே பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துன்னு கொடுத்துருக்காங்க, மாற்றி ஈதி பற்றக்கூடாது, சரியாக பார்த்து போடுங்க. ஆப்ஷன் பி தான் வரும். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். பசுமரத்து ஆணி போல அப்படின்னா எளிதில் மனதில் பதிதல். ஆப்ஷன் டி. அதுக்கடுத்தது எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். தன்வினை, பிறைவினை, செய்வினை, செய்பாட்டு வினை. அது செய்பாட்டு வினையை தெரிவு செய். செய்பாட்டு வினை என்னது? நம்மளுக்கு பட்டதுன்னு வந்துட்டாலே அது செய்பாட்டு வினை தான். அப்போ ஆப்ஷன் ஏ. பாடல் அவளால் பாடப்பட்டது. எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். கந்தனை திருந்த செய்தான். அது கந்தனை திருந்த தான் செய்தான். அப்போ என்னது? இன்னொருத்தர் அவர் திருத்திருக்காங்க. அப்போ பிறவினை தொடர். ஆப்ஷன் டி. அதுக்கடுத்தது எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். கவிதா உரை படித்தாள் அப்படின்னா என்னது? செய்வினை தொடர். அதுக்கடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறுதழுவுதல் 2000 ஆண்டுகால தொன்மையுடையது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதனோட கொஸ்டின் தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறுதழுவுதல் எத்தனை ஆண்டுகால தொன்மையுடையது? ஆப்ஷன் சி. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுவர் கவிஞர் வாணிதாசன். அப்போ என்ன கொஸ்டின் வரும்? தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர் யார்? ஆப்ஷன் பி. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். விரிந்தது, விரித்தது. இந்த கொஸ்டின் நம்ம ஏற்கனவே முன்னாடியே பார்த்துருக்கோம். மகிழ் தோகையை விரித்ததால் இதழ்கள் விரிந்தன வராது. பூக்கள் விரிந்ததால் மயிலடின் இது வராது. இதழ்கள் விரிந்ததால் மயில்கள் இது வராது. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன.
மயில் தோகை விரித்தது. ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. பொருந்து பொறுத்து. பொருந்து பொறுத்து. பொறுத்திருந்தால் காலம் கைகூடும். இது ஒன்று தான் வந்திருக்கு, இன்னொன்று வரல. விடையினை சரியாக பொருத்தி வேலையில் பொருந்து. வேலையில் பொருத்தினால் லாபம் அடையலாம். பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னா இது என்ன வரும்? இதில் தான் ரெண்டுமே வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. விடையினை சரியாக பொருத்தி வேலையில் பொருந்து. அதுக்கடுத்து இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. சரியான தொடரை கண்டறி. அறுத்து அருந்தது. அதாவது கதிர் அருந்ததால் விரல் அறுத்தது வராது. கதிர் அருந்து விரல் அருந்து வராது. கதிர் அறுத்த போது விரல் அருந்தது. கதிர் அறுத்த போது அருந்த போது இல்லை, அறுத்த போது. அப்போ ஆப்ஷன் சி கதிர் அறுத்த போது விரல் அருந்தது. அதுதான் சரியான ஆன்சர். அதுக்கு சொற்களை ஒழுங்குபடுத்திய சொற்றொடராகுதல். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மன்னியர்க்கெல்லாம் இது திருக்குறள். சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் வரும். கலைச்சொல் அறிக்கை. இன்ஸ்கிரிப்ஷன் என்னது? கல்வெட்டு. ஆப்ஷன் பி. அகரவரிசைப்படி சொற்களை சேர்க்க. பெண்கள், பாரதம், புதுமை, பீலி, பூமி. இது பாப்பா பூவர்ஸில் வந்திருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு அப்போ பாரதம், பீலி, புதுமை, பூமி, பெண்கள் பிறந்த. ஆப்ஷன் ஏ தான் வரும். அவ்வளோதான். இன்றைக்கி இதோட 100 கொஷின் வந்துச்சு. நீங்கள் 100 கொஷினுக்கு எத்தனை கொஷின் போட்டிங்கன்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஓகே, ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.